ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நருட்டோ ஷிப்புடன் கேம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 பார்ட் இருக்குது. அது யாருன்னா பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம பார்ட் 3 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாரும் போய் சாண்ட் வில்லேஜில் இருக்க பாக்கின்ற ஒரு தம்பி பார்ப்பாங்க. அவன்கிட்ட நருட்டோ காராவை பற்றி சொல்லுங்கள், அவனுக்கு என்ன ஆச்சு நீங்கள். அவன் இன்னும் அக்காட்சுக்கு கிட்ட தான் இருக்கான். அவங்கள ட்ராக் பண்ண ஆள் அனுப்புனீங்களா, அது என்னாச்சு? அவங்க என்ன சொன்னாங்கன்னா அக்காட்சுகி காராவை லேண்ட் ஆஃப் ரிவர்ஸில் வச்சுருக்காங்க. நம்ம இங்கே இன்னும் சும்மா உட்காந்துருக்க முடியாது, நம்ம அங்கே போகலாம். சரி பாக்கி, நாங்கள் போய் லேண்ட் ஆஃப் ரிவர்ஸ்லேருந்து காராவை காப்பாற்றிட்டு வரோம். நருட்டோ, சாக்குரா, நான் ஹிடன் லீஃபை கான்டாக்ட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ளே நீங்கள் ரெடி ஆகுங்க. இப்போ தான் கக்காஷி சொன்னான் அவங்க வந்து கசிக்காகவே லேண்ட் ஆஃப் ரிவர்ஸில் கிடச்சி வச்சுருக்காங்கன்னு. நான் அவங்கள கக்காஷி அனுப்பிச்சு அதே மிஷினுக்கு அனுப்புகிறேன். போய் சாண்ட் வில்லேஜில் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுங்க. புரிஞ்சுதா? தெளிவாக புரிஞ்சுது. காய் டீம் கக்காஷிக்கு ஹெல்ப் பண்ண லேண்ட் ஆஃப் ரிவர்ஸ்க்கு வந்தாங்க. டீம் 7 லேண்ட் ஆஃப் ரிவர்ஸ்க்கு போக ரெடியாக இருந்தாங்க. இல்லைங்க அப்படின்னு யார் இவங்க அப்படின்னு டீம் 7 கேட்டாங்க. லேடி சியோ, நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க? அங்கே ஒரு சான் ஷினோபி இருக்கான், அதனால் நாங்கள் போய் தான் ஆகணும். ஏன்னா அங்கே இருக்கிறது என்னோடய பேரன் அப்படின்னு லேடி சியோ சொன்னாங்க. சரி, நம்ம காராவை காப்பாற்ற போகலாம். லேண்ட் ஆஃப் ரிவர்ஸ் போகிறதா, கொஞ்சம் வேகமாக போகலாம். இப்படி கக்காஷியோட டீம் லேண்ட் ஆஃப் ரிவர்ஸ் நெருங்கும் போது ஒரு பனி அவனை செஞ்சது. எல்லாம் என்னாச்சுன்னு கேட்டப்ப எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க. பனி கலைஞ்சப்ப இவங்க முன்னாடி இட்டாச்சி உச்சிஹா வந்து நின்னான். கக்காஷி, நருட்டோ, உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. நருட்டோ, நீ எதுவும் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன். நீ எனக்கு வெறும் பேக்கப் மட்டும் கொடு. மேட்ச் ஆரம்பிச்சிச்சு. நமக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் நம்ம காமிச்சோம். அப்புறம் ஃபயர்பால், அப்புறம் கிடோரி. நருட்டோ வச்சு ரசங்க. அப்புறம் கிடோரி போடுறதுன்னா அவ்வளோ ஈஸி. நம்ம என்ன அட்டாக் பண்ணாலும் அவள் ஈஸியாக செய்வார். இன்னும் கொஞ்சோடு உயிராக இருக்கும். நீ நல்லா சண்டை போட்ட கக்காஷி. இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இட்டாச்சி அங்கே தான் மறைஞ்சு போயிட்டான். அவன் இங்கே நேரத்தை கடத்ததான் இருந்திருக்கான். எனக்கு தெரிஞ்ச அவங்க டெய்ல்டு பீஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டி சொன்ன மாதிரியே காரா கிட்ட இருக்க டெய்ல்டு பீஸ்ட்டை அக்கத்துக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கக்காஷி சென்சை, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு நம்ம அங்கே போகிறதுக்கு?
Not very far. கிட்ட தான் இருக்கு இங்கேருந்து. Just hang on, Gara. We'll have you out of கொஞ்சம் there in பொறுத்துக்க no காரா, time. நாங்கள் சீக்கிரம் வந்துடுறோம். நமக்கு முன்னாடி டீம் காராவை கடத்தி வச்ச இடத்துல இருந்தாங்க. அவங்கள உள்ளே போக விடாமல் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு பேரியர் இருந்துச்சு. அவங்க உள்ளே போகணுன்னா அதை ஃபஸ்ட்டு உடைக்கணும். But how? ஆனால் எப்படி? It's a 5 seal barrier. அது ஒரு 5 seal பேரியர். இதே டைமில் டீம்ஸ் அவங்க வந்தாங்க. Well, you see, we ran into a little Naruto! Sakura! Hey! Everyone's here, so you arrived ahead of us. நம்ம இந்த பேரியரை கடந்து எப்படி போகிறது? but how do we get past this barrier? இந்த பேரியர் நம்ம தாண்டி போகணும்னா இதை சுற்றி நிறைய டேக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். The forbidden couch. In that case, நிதி இதை பேக்கு வந்துச்சு. அந்த டேக்ல எங்கே இருக்குன்னு பார்த்தோம். சரி, இது நாங்கள் பார்த்துக்கிறோம். Seals to us. We'll get the We're counting on you. Okay. Team Guy onward with the full power of you. I've just received word. ஓகே, டீம் எல்லா சிலையும் எடுத்துட்டாங்க. All the seals. Right. ஓகே, இப்போ நம்ம வேலையை பார்ப்போம். For us to make a move too. முதல்ல சக்குரா இந்த கல்லை உட. Sakura, if you would. Okay. இங்கேருந்து இந்த வீடியோ முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக காராவை காப்பாற்றிடலாம். தேங்க்யூ.